வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லா வீடியோலையும் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறத வந்து நான் வச்சிட்றேன், ப்ரீ டிஃபைன்டாக வச்சிட்றேன். ஏன்னா நிறையா கொஸ்டின் சிமிலராக எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நான் மொத்தமாகவே ஃப்ரீ சர்வீஸில் பக்காவாக சொல்லி கொடுத்த விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்று கஸ்டம் சீக்வன்ஸு, இன்னொன்று ஸ்டாக் ட்ரேடிங்கு. இது ரெண்டு விஷயந்தான் நான் கீப் ஆன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ அதுலேயே வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி எனக்கு புரியல, இது எப்படி அது எப்படின்னு திருப்பி அந்த கொஸ்டின் எனக்கு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு வீடியோ சில பேர் புதுசாக பார்க்குறீங்க. நான் வந்து ஒவ்வொரு நாள் வந்து என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் என்னென்னா ஒரு கிளாரிட்டியாக பக்காவாக எல்லாருக்குமே புதுசாக பார்க்குறவங்களும் சரி, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களும் சரி, மெயினாக அந்த புதுசாக வரவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பக்காவாக ரூல்ஸோட எல்லா வீடியோலையும் நான் வச்சிட்றேன். அந்த எல்லா வீடியோவும் எவ்வளோ டைம் வருதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு அப்புறம் ஃபாலோ அப் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் டு பாயிண்ட். இதுதான் சிம்பிள். ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் டு பாயிண்ட். இதை வந்து எப்படி பண்ணுறது? இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் ஐடி ஷேர் பண்ணால் உங்களுக்கு என்னுடைய இண்டிகேட்டரை உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். இண்டிகேட்டர் பேர் வந்து கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படின்னு வரும். சரியா? அந்த ஒரே இண்டிகேட்டரில் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம், ஸ்டாக் ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம். ரெண்டுமே பண்ணலாம். ஆனால் ரெண்டுமே வேறு ஃபார்முலா ஃபார்மேட். ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே நிஃப்டி அப்படி நான் நிஃப்டிக்குள்ளே போகிறேன். ஓகேவா? நிஃப்டியோட ஆப்ஷன் போகிறேன். இது ப்ரெசன்ட் கான்ட்ராக்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதில் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து 23,200 புட் ஆப்ஷன் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? இதுதான் வந்து நிஃப்டியோடைய ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கே வந்து ஆக்சுவலி எஸ்டர்டே வந்து கீழே இருந்தது. ஓகேவா? மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து இதை க்ராஸ் பண்ணி கேப் தெரியுதா, இதை க்ராஸ் பண்ணி கேப். ஸோ ஒரு ரெட்டை க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நேராக அது அடுத்த ரெட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த ரெட்டு நேற்று க்ளோஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ரெட்டை க்ராஸ் பண்ணுச்சுன்னா இந்த ரெட்டுக்கு வரும். இவ்வளோ தான் கான்செப்ட், சிம்பிள். ஒரு ரெட்டிலிருந்து இன்னொரு ரெட்டுக்கு வரும். இவ்வளோ தான். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ரெட்டோ அந்த ரெட்டுக்கும் கீழே ஒரு லைன் இருக்கும், அதுக்கும் பாதி. இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். கிளியரா? இதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஓகேவா? சிம்பிள். இது வந்து ஓப்பனிங் ட்ரேட் அப்படிங்கிறது மாதிரி தான் பண்ணணும். நடுவில் போய் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த இடம் நான் சொல்கிறேனே, 9:10 மணிக்கு இங்கே கிராஸ் ஆயிடுச்சு, ரெட்டு டு ரெட். இன்றைக்கி நடந்துருச்சு, ரெகுலராக அது நடக்காது. ஓகேங்களா? ஸோ ரெட்டு டு ரெட்டு இப்படி நம்ம ரிஸ்க் ரிவார்டு 1:4 1:5 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஒரே ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 5 நாள் நம்ம லாஸ் பண்ணால் கூட பிரச்சனை இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த ஓப்பனிங் ட்ரேட் கஸ்டம் சீக்வன்ஸ் கான்செப்ட். இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ட்ராவல் ஆகும். ஓகேவா? இதில் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. அந்த ஸ்டடீஸ் எல்லாமே நான் லேட்டராக கொண்டு வரேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன விஷயமே வந்து நான் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜஸ் இனிஷியலாக நிறைய பேருக்கு வரும். அது பாசிபிள் தான், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து ஒரு கேஜி பீப்புள், ஐ மீன் கேஜி சைல்டுக்கு வந்து ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கறது கஷ்டமோ, அதே மாதிரி தான் சில விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் சிலது டக்குன்னு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ கஸ்டம் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அட் தி மணி ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணணும். அவுட் தி மணி ஆப்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா?
அது என்ன ரீசன் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகேவா? ஆப்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். மெயினாக இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கும். இது மெயினாக எதுக்கு யார் பண்ணுறதுக்கான ஒரு இது அப்படின்னா, எனக்கு வந்து மந்த்லி இன்கம் குவார்ட்டர்லி இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். இது வந்து ஒரு வீக்லி இன்கம் அப்படிங்கிறது கொடுக்காது, மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மந்த்லி இன்கம் குவார்ட்டர்லி இன்கம்ங்கிறது வந்துடும். இதுலேயும் நிறையா அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாகவும் நான் கம்மிங் அப் வீடியோவில் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸோடைய ஃப்ரீ சர்வீஸ் ஃபார் ஆல். ஓகேவா? ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறோம், ரொம்ப யூஸாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிடவே வேண்டாம். டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வர்த்தா இல்லையான்னு அப்புறம் நீங்களாக வந்து எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக் ட்ரேடிங். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு நான் எடுத்த நான் இன்றைக்கி என்ன ஃபாலோ அப் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இது இன்றைக்கி நான் சொல்லலை, ஜென்ரலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதே வீடியோ தான் நான் எல்லா வீடியோலையும் நான் போட போகிறேன் ஆஸ் அ இன்ட்ரொடக்ஷனாக. ஸோ ஒரு இதாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ். ஓகேவா? இப்போ ரிலையன்ஸ் நான் ஸ்டாக்ஸ் போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி 2 லைன் தெரியும். இதே இது ஆப்ஷனில் போட்டோன்னா நிறைய லைன் தெரியும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ்ல எல்லாம் போட்டோம்னா 2 லைன் தான் தெரியும். இந்த லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரவுண்டு 950 கிட்ட இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எட்ஜில் வந்து இங்கே ஒரு லைன் போடணும். இந்த எட்ஜ், இந்த ரெட் லைன் எட்ஜில் வந்து ஒரு லைன் போடணும். ரெட் லைனுக்கு ரெட்டுன்னே போட்டுக்கோங்க. இந்த க்ரீன் லைனுக்கு வந்து இங்கே க்ரீனாக மாற்றிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிள். இது 2 தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேண்டில் இந்த லைனை டச் ஆகாத கேண்டிலுடைய லோவில் நம்ம செல் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் வந்து டச் ஆகலை. ஸோ இந்த கேண்டில் லோவில் வந்து நம்ம செல் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம செல் பண்ணோம்னா ஷார்ட் பண்ணோம்னா இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேவா? நமக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதுதான் நம்மளுடைய ரிவார்டு. ஓகேவா? எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதுதான் நம்மளுடைய ரிவார்டு. ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஸ்டாக் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டூலில் வந்து இதில் வந்து டேட் அண்ட் மந்த் இருக்கும். அதை நம்ம டெய்லி சேஞ்ச் பண்ணணும். கிளியரா? டெய்லி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது பர்ஃபெக்டாக இந்த இடம் வரும், இல்லைன்னா வராது. இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய 2வது விஷயம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டையும் நான் கூடிய சீக்கிரம் இதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கே இங்கே ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மீன்வைல் இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஆஸ் அ பிகினராக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஹேட் பண்ண மாட்டீங்க. இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வெறுத்து உட்காண்ட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் இதை ஒரு பேஷனாக, மார்க்கெட் உங்களுக்கு எப்படா மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட் இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மார்க்கெட்டோடு நீங்கள் ஒரு பேஷனேட்டாக ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரியா? இதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்த 2 சர்வீஸ். ஓகேவா? இது வந்து இன்ட்ரோடக்ஷன். கூகுள் மேப் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ப்ரீமியம் சர்வீஸ், அது தனி. ஓகேவா? அதை பற்றி நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணல. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனுங்கிறனால இது மட்டும் மெயினாக கான்செப்ட் இவ்வளோ தான். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறையா மெசேஜஸ் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு மெசேஜஸாக காட்டுறேன். மோட்டிவேஷன் பர்பஸுக்கு தான் காட்டுறேன். எல்லாமே ஃப்ரீ சர்வீஸில் பண்ணது. எதுவுமே வந்து இங்கே பண்ணினதில் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீ சர்வீஸில். ஏன்னா ஃப்ரீ சர்வீஸில் வந்து அந்த சின்ன ட்ரேடர் அந்த 100, 200, 300 பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அந்த பேப்பர் ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. பேப்பர் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எமோஷ்னல்லெஸ், பேப்பர் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி மெத்தடாலஜியில் எடுபடாது. ஏன் அப்படின்னா, ஒரு பேப்பர் ட்ரேடில் வந்து டார்கெட் என்னன்னே தெரியாது, ஸ்டாப் லாஸ் என்னன்னே தெரியாது.
ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். பேப்பர் ட்ரேடுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ட்ரி போடும்போதே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியுது அப்படின்னா பேப்பர் ட்ரேட் தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, இன்றைக்கி வந்து நம்மளுடைய சோஷியல் சர்வீஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி யூசர் வந்து கிராசிம் டிசிஎஸ்ஸில் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாரு. கிராசிம் வந்து டார்கெட்டும் இல்லை, ஸ்டாப் லாஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஐடிசியில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டு பக்காவாக பண்ணியிருக்க. அப்படி அடுத்ததாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு ஒருத்தருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சிஜி பவரில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கா. அப்படி அடுத்ததாக வந்து ஆல்கோவில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாம்பிள். ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் மார்க்கெட் எது பண்ணாலும் அதை வந்து பர்ஃபெக்டாக இது பண்ணி பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றியும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இன்ட்ரோடக்ஷன் வந்து வைக்கலை. ஸோ அதை பற்றியும் பார்த்துடலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு அப்டேட்டு. நாளைக்கு டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அதை வந்து ஜிமேப் யூஸராக இருக்கட்டும், சீக்வன்ஸ் யூஸராக இருக்கட்டும், ஸோ எதை பண்ணனாலும் அந்த ஸ்கிரிப்டை வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது, நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், சிம்பிள் வராட்டியும் சில ஸ்கிரிப்ட் பர்ஃபார்ம் பண்ணுது, அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஆன்சரை நான் இப்போ காட்டுறேன். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம தேடணும். அந்த சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராப்ளமை சால்வ் பண்ண தெரியணும். ஒன்று ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை ஒரு ஆப்ஷன்ஸோ சம்திங் அப்நார்மலாக ஒன்று நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மூல காரணம் என்ன, அது ஏன் வந்து அந்த மூவ் நடந்துச்சு இப்படிங்கிற அந்த அவேர்னஸ் எல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ அது அப்படி தெரிஞ்சால் தான் வந்து நம்மளால் இந்த மார்க்கெட்டில் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு இதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி டாப் கெய்னர் வந்து அதானி போர்ட். ஏன் அதானி போர்ட் ஃபஸ்ட்டு மேலே போச்சு? நியூஸ் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நான் நியூஸ் பார்க்குற ஆளே கிடையாது. மேபி என்ன நியூஸ் இருக்குது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். பட் நியூஸ் பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. பட் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, இதுதான் வந்து சைக்ளிக் லைன். இந்த சைக்ளிக் லைனில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிட்டக்க 2 சைக்ளிக் லைன் இருக்குது அப்படின்னா, இதை பிரேக் பண்ணா அப்படின்னா ஒரு சைக்கிள்லேருந்து இன்னொரு சைக்கிளுக்கு அவன் ட்ராவல் ஆகணும். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். ஒரு சைக்கிள்லேருந்து இன்னொரு சைக்கிளுக்கு ட்ராவல் ஆகணும். இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியெல்லாம் வந்து நான் வந்து ப்ரொஃபஷ்னல் சீரீஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார் ரிப்ளை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வெரி ஃபஸ்ட்டு கேண்டில் 2 சைக்கிளிக் லைனுக்கு மேலே வந்து இவன் ஓப்பன் ஆகிறான். இதுதான் வந்து இவனுடைய ஃபஸ்ட்டு இது. இந்த மாதிரி 2 சைக்கிளிக் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிறான் அப்படின்னா பொட்டென்ஷியல் ரொம்ப ஜாஸ்தி மேலே போகிறதுக்கு. இப்போ இந்த பொட்டென்ஷியல் ரொம்ப ஜாஸ்தி மேலே போகிறதுக்கு அப்படிங்கிறதுல வந்து என்னென்ன அப்படின்னா, ஒரே நாளில் போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும் இல்லையா? மேக்ஸிமம் ஓப்பனிங் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒரே நாளில் போயிடும். இதே வந்து மார்க்கெட் நடுவில் ஏதாவது நடக்குது அப்படின்னா இட் வில் டேக் 2 to 3 days. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இது ப்ளே பண்ணுறேன். அடுத்ததாக அது எக்ஸாக்டாக எங்கே போகணும் அப்படின்னா அந்த சைக்கிளிக் லைனில் போகணும். ஸோ இதுதான் வந்து அது போன பாத். ஓகேவா? சரி, இந்த பாத் ஒரு பாத்துலேருந்து இன்னொரு பாத்துக்கு எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து இன்னைக்கு டாப் கெய்னர். இப்போ நான் அப்படியே வந்து அதானி போர்ட் மாதிரி அதானி என்டர்பிரைஸையும் நான் போடுறேன்.
இது வந்து அதானி என்டர்பிரைஸ். ஓகேவா? அதானி என்டர்பிரைஸில் ஏன் போயிருக்கு அப்படிங்கிற ஆன்சர் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இண்டிகேஷன் சைக்கிளிக் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகுது ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள்லேருந்து இன்னொரு சைக்கிள் மார்க்கெட் ட்ராவல் பண்ணணும் நினச்சிருச்சு அப்படின்னா அது இப்படி தான் பேய் மாதிரி ட்ராவல் ஆகும். ஸோ இதுக்கான இன்புட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான அவுட்புட் கிடச்சிரும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து EURUSD. இன்றைக்கி நடந்த ஒரு சினாரியோ. ராக்கெட் சிம்பிள் வந்திருக்கு அரவுண்டு 3 o'clock. இன்றைக்கி மிட்நைட் 3 o'clock வந்திருக்கு. நான் வந்து பார் ரிப்ளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலாக இது மேலே வந்திருக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய சைக்கிளிக் லைன். தின்னாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சைக்கிளிக் லைன். ஸோ தின்னாக இருக்கிற சைக்கிளிக் லைனில் வந்து எக்ஸாக்டாக டச் ஆகி ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா? அது ரிஜெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஆன் தி டவுன் சைடு. இந்த இடத்துல எக்ஸாக்டாக பிரேக் அவுட் தெரியுதா? ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் இந்த இடத்துல அவன் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ அந்த சப்போர்ட் தான் இங்கே எடுத்திருக்கான். இந்த ராக்கெட் மூவுக்கு இது ஆல்ரெடி இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டாவது அட்டம்ப்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லோ ப்ராபபிலிட்டி தான். பட் இருந்தாலும் இது வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. திரும்பி ஒரு ராக்கெட் சிம்பிள் வந்துச்சு. அந்த சைக்கிளிக் லைனை எவ்வளோ எக்ஸாக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த சாம்பிள். இது என்ன சிம்பிள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ராக்கெட் மூவ் அப்படிங்கிறது பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ராக்கெட் மூவ் பாசிபிள் எப்படி நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுதான் வந்து நம்மளுடைய சைக்கிள் லைன் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சைக்கிள் லைனை இதுதான் சைக்கிள் லைனு. ஸோ சைக்கிள் லைன் இந்த சென்ஸ் எப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சைக்கிள்லேருந்து இன்னொரு சைக்கிளுக்கு எப்படி ட்ராவல் பண்ணோம், அதை நம்ம எப்படி வந்து இம்பேக்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நான் காட்டியிருப்பேன். ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் இருந்தால் போதும். இந்த சைக்கிள் லைனில் வந்து நம்ம என்ட்ரி கூட கொடுக்கலாம். ஜஸ்ட்டு ரிவர்சல் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், இதுதான் வந்து ரிவர்சல் பேட்டர்ன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிவர்சல் பேட்டர்ன். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து என்குல்ஃப் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு இருக்கிற கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வந்து ராக்கெட்ரி மூவ். இன்னி ராக்கெட் மாதிரி மூவ் இன்னி பெருசாக வரல, ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இனி பார் ரிப்ளையில் வந்து இது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார் ரிப்ளையில் வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் மேலே போயிட்டே இருக்குது. அகெயின் வந்து இதுதான் வந்து நம்மளுடைய சைக்கிளிக் லைன். சைக்கிளிக் லைனில் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்டு, ஒரு நமக்கு தேவை பிரேக் அவுட்டு. இதுதான் நம்மளுடைய பிரேக் அவுட். இது ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது இது நம்மளுடைய ரீடெஸ்ட். ஓகேவா? ஸோ இது ரீடெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகும். அது கண்டினியூ எப்படி ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்தராக நான் ப்ளே பண்ணுறேன். இது வந்து இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனு. ராக்கெட் ஃபாலோடு பை அ ராக்கெட் மூவ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார் ரிப்ளையில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப திருப்தியாக கிடைக்கும். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் வந்து இந்த சைக்கிளிக் லைன் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள்.